அந்த சூழல், அங்க சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள், பழகக்கூடிய பிள்ளைகள், நாங்க எவ்வளவு தான் பிள்ளைகளை பாதுகாத்தாலும் கூட எங்களுக்கு மக்கியவங்களோட பிள்ளைகள் எல்லாம் எங்களால பாதுகாக்கிறது கஷ்டம். அப்ப அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையோடையும் பேசாதீங்க, கதைக்காதீங்க, சட்டங்கள் போடவும் இயலாது. பொதுவாக இருக்கக்கூடிய இடங்கள்ல பிள்ளைகள் என்ன பேசுவாங்க, கதைப்பாங்க, பழகுவாங்க, அவங்களோட நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொள்வாங்க. அப்ப அதனால நிறைய தாக்கப்படுவது இந்த பிள்ளைகள். அப்ப அதுல இருந்து இந்த பிள்ளைகள் தாக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு உழைப்பு வீட்டில் நடக்க இல்லைன்னா பின்னுக்கு கவலைப்பட வேண்டி வரும். இந்த பிள்ளைகளை பெற்று, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து, இந்த பிள்ளைகளுக்காக எவ்வளவு சிரமப்படுறோம், இவ்வளவு தியாகங்கள் செய்யறோம். சிலவங்க நாட்டு விட்டே வந்திருக்கிறோம், சிலவங்க சில நாடுகளே ஊரை விட்டே போறாங்க பிள்ளைகளை பாதுகாக்க. இவ்வளவு எல்லாம் சிரமப்பட்டு கூட இந்த பிள்ளைகள் எங்கட ஈடேற்றத்துக்கு காரணம் அமையலைன்னா அது பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமா போயிடுது. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, வீட்டுல ஒரு சூழல் உருவாகும். வீட்டுல நான் நினைக்கிறேன் முதாக்கரா, தீனுடைய பேச்சுக்கள், ஒவ்வொரு கணவனும் தன்னை மனைவி மக்களுக்கு டைம் கொடுக்கணும். பிஸி ஆகிக்கொண்டே இருந்து சரி வராது. எனக்கு டைம் இல்ல, சில ஆண்களோட வாழ்க்கையை அப்படித்தான் போகுது. வெள்ளைக்கு வீட்டுல இருந்து வெளியே இறங்கினாலேன்னா வாரது அந்திக்கு, மாலையில வந்தா இவருக்கு டயர், தலையை வச்சோடனே ஒரு தூக்கம். அந்த மனுஷன் கிட்ட இருந்து பேசிக்கொண்டிருப்போம், ஏதாவது பேசுவோம், கதைப்போம் எதிர்பார்க்கிறா. இவர் வந்தோடனே கொரட்டை கூட்டுறாரு, திரும்ப காலையில எழுப்பி ஓடுறது. இப்படியே காலங்கள் கழிஞ்சு கொண்டிருக்குது. இவரால் எந்த தர்பியத்தும் இல்ல, புத்திமதிகள் சொல்றதுக்கு சந்தர்ப்பம் இல்ல. வீட்டுல முதாக்கராக்கள் கட்டாயம் நடைபெறும். இது ரசூலுல்லாஹ் மனைவிமாருக்கு அல்லாஹ் கட்டாயப்படுத்தினார். வذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة. உங்க வீடுகள்ல குர்ஆன் ஹதீஸ நினைவூட்டுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் மனைவிமாருக்கே சொல்றார். அதனால தீனுடைய பேச்சுக்கள், தீனுடைய முதாக்கராக்கள், தீனுடைய சூழல்கள், நல்ல மக்களோட பழகுறது, எங்கட தொடர்புல நல்லவங்களோட வச்சுக்கொள்றது, எங்கட திருமணங்களையும் தீன் மார்க்கம் உள்ளவங்களோட எங்கட திருமண விஷயங்களை அமைச்சு கொள்றது, இந்த சல்லிய நோக்கமாக்கி கொண்டு இந்த பணங்களை, காசுகளை, இந்த வஸ்துக்களை நோக்கமாக்கி கொள்ளாம மார்க்கம், தீன், நல்ல ஒழுக்கம். சிலவங்க பேசுகிற மார்க்கம் மார்க்கம் என்றாங்க, உள்ளுக்கால பார்த்தா எல்லா கேமையும் கொடுத்து, உள்ளுக்கால பார்த்தா எல்லாம் நடந்திருக்குது, வெளிரங்கத்தை பள்ளியில பயான், அந்த ஹசரத்தை கொண்டாந்து இறக்கி பயானை வச்சு சலவாத்தோட துவாவோட முடிச்சிருக்குது. உள்ளால பார்த்தா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லா டீலிங்கும் உள்ளுக்கால நடந்திருக்குது, வெளியில மார்க்கம். வெளியால போத்துறோம், உள்ளுக்கால நடிக என்னமோ செஞ்சு கொள்றோம். வெளிரங்கத்தை தீனுடைய போர்வையை போத்தி உள்ளுக்கால தீனுக்கு மாற்றமான வேலைகள் நடக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, திருமணங்களும் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க முடிவு செய்யக்கூடிய நேரத்துல முதலிடம் கொடுக்கப்படணும் தீனு. ரசூலுல்லாஹ் சொன்னதே அதுதான், ஃபதஃபர் பிதாத்தி தீன். அல்லாஹ் தீனை கொடுத்தான், துனியா ஆகிரத்துடைய எல்லா கயிர்களையும் பரக்கத்துகளையும் வச்சுக்கிறான் தீன்ல தான். துனியா அது மௌஊத், அது வாக்களிக்கப்பட்டது, இன்ஷா அல்லாஹ் அது கிடைச்சு கொண்டிருக்கு. எப்ப தீன்ல கவனங்களை செலுத்துவோமோ அல்லாஹ் துனியாவை கண்ணியமா தருவான், அதை காலடியில கொண்டு வந்து சேர்ப்பான். நாங்க பெருசா பறக்கணும் என்றது அவசியம் இல்ல, சின்னதா இருப்போம், சாதாரண அமைப்புல வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா நிம்மதிய, பரக்கத்தை, சந்தோஷத்தை, முன்னேற்றத்தை, வளர்ச்சிய அல்லாஹ் தஆலா கயிர்களை எல்லாம் உண்டாக்குவான். அடுத்தது எங்கட தர்பியத்துக்காக, எங்கட ஈமான் வளர்ச்சிக்காக நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போறது, இந்த ஜமாத்ல போறதுனால ஒன்றத்தான் நோக்கமாக்கி கொள்வோம். ஏண்ட முன்னேற்றத்துக்காக போறேன், ஏண்ட ஈமான் வளர்ச்சிக்காக வேண்டி போறேன், ஏண்ட பாதுகாப்புக்காக வேண்டி போறேன். மக்கியவங்களை திருத்துறதெல்லாம் ரெண்டாவது, ஏண்ட திருத்தம் எனக்கு தேவை. நான் இந்த குர்ஆன் ஹதீஸ அதிகமாக கேட்கறதுனால ஈமான் வளர்ச்சி உண்டா, அது எல்லாருக்கும் தேவை. சமூக சேவை செய்யற அத்தனை பேருக்கும் தேவை, விசேஷமா தேவை. பொது வேலைகள் செய்யறவங்க எல்லாருக்கும் தேவை. கூட குறைய அமளிபாதம் செய்யறவங்களுக்கு இன்னும் தேவை. ஏன்னா அமளிபாதத்தால பெருமை வந்துருது, பொது வேலைகள் செய்யக்கூடிய இன்னும் பெருமை வருவது. பொது வேலைகள் ஈடுபடக்கூடிய நேரத்துல பெருமை வருவது. எங்களுக்கு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படி சொல்லிக் கொள்வோமே. பொது வேலைகள் ஈடுபடப்போல நாங்க தான் அப்படி செஞ்சோம், நாங்க தான் இப்படி செஞ்சோம், நாங்க தான் அவங்களுக்கு உதவி செஞ்சோம், நாங்க தான் இவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தோம். இதெல்லாம் இது எங்களோட எல்லா நன்மையும் மண்ணாக்கிது. அதனால எங்களுக்கு தர்பியத் தேவை. எங்களுக்கு யாரு தர்பியத்தாரு? ஊர் உலகத்துக்கு எல்லாம் தர்பியத் நாங்க கொடுக்கிறோம். ஊர் உலகத்துக்கு நாங்க புத்திமதி சொல்றோம், எங்களுக்கு புத்திமதி யார் சொல்றது? சஹாபாக்கள் நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்குள்ள சொல்லிக் கொள்வாங்களா?
இஜ்லிஸ் பினா நுமின் சாஆ, கொஞ்ச நேரம் நாம் இருப்போம், ஈமான் கொள்வோம். அது என்ன? ஈமான் இல்லையா அவருக்கு? நடந்து போயிட்டு கொண்டிருக்கோல சொல்லுவாங்களா, இருந்து கொஞ்சம் ஈமான புதுப்பிச்சு கொள்வோம். ஈமான் பழசாகுது, ஈமான்ல பலகீனங்கள் உண்டாகுது. அதனால ஈமான நாங்க புதுப்பிச்சு கொள்வோம், ஈமான் வளர்ச்சிக்கு முயற்சி செய்வோம். அவங்களோட குறை இவங்களோட குறை பார்த்தோம்னா பார்த்து கொண்டே இருப்போம், எங்களுக்கு முன்னேற கிடைக்காது. அவன் ஆகிறதுக்கு அவன் தேடுறது அவன் பொறுப்பு. நாங்க எங்கட முன்னேற்றத்துக்கு எங்கட ஈமானுடைய வளர்ச்சிக்கு நாங்க முயற்சி செய்வோம். மஸ்ஜிதுல இருக்கிறதுனால எங்கட உள்ளங்கள் பண்படுவது, நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போனா இந்த தாவத்துடைய உழைப்புல ஈடுபடுறதுனால ஈமான்ல வளர்ச்சி. பெரிய பெரிய முஃப்திமார், பத்ருடைய யுத்தம் நடந்த அந்த பகுதியுடைய முஃப்தி வந்திருக்கிறார், டில்லிக்கு வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில வந்திருக்கிறார். பெரிய உலமாக்கள், மதீனா யூனிவர்சிட்டியில ஓதி கொடுக்கக்கூடிய பெரிய அறிவாளிகள், அறிவு கடல்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வராங்க. ஈஜிப்ட்ல நாங்க சில ஈஜிப்ட்ல அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில டீச் பண்ணக்கூடிய மிகப்பெரிய உலமாக்கள், அதுல ஒருத்தர் வந்திருந்த தஃசீர் பாடம் 17 வருஷமா நடத்தி கொண்டிருக்கிறார். 17 வருஷமா குர்ஆனை படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறார். முழு குர்ஆனும் அப்படியே தஃசீரோட பாடம் அந்த மனுஷன். அவர் சொல்றார், நாங்க ஈமான படிக்க வந்திருக்கிறோம் ஸ்ரீலங்காவுக்கு. மேலா நாங்க அவங்களோட இருந்ததுனால, அவங்களோட அந்த தர்ஜுமாக்கு போனதுனால நான் சொல்றேன். கத்தாருடைய பெரிய யூனிவர்சிட்டியில உஸ்தாதா இருக்கக்கூடியவர் வாரார். அவங்க சொல்றாங்க என்னன்னா, இந்த உழைப்புல ஈடுபடுறதுனால எங்க ஈமான வளர்ச்சி உண்டாகும், எங்கள்கிட்ட பணிவு வருது. அதை நோக்கமாக வச்சு நாங்க செய்வோம். சிலவங்க மருந்து குடிச்சு நோய் லேசாகாதவங்க இருக்கிறாங்க, அதை ஒன்றும் செய்யல. சிலவங்க கொடுக்குற மருந்தை எடுத்து குப்பையில போட்டுட்டு டஸ்ட்பின்ல போட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அவன் மருந்து குடிக்காத பாட்டி. அதனால இது என்ன, இவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நோய் லேசா வந்தீங்க, கொடுத்தா மருந்தா குடிச்சில்ல அவர். அதனால அவங்க இவங்களை பார்க்க தேவையில்லை. நான் போனா எனக்கு மாற்றம் வருதா, எனக்கிட்ட திருத்தம் வருதா, என்ன சொந்த வாழ்க்கையில, என்ன மனைவி கிட்ட, என்ன பிள்ளைகள் கிட்ட, உம்மத்தை பத்தி ஒரு கவலை, சமுதாயத்தை பத்தி ஒரு கவலை. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தந்த நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யறது, எங்களோட நஃப்ஸ் இருக்குதே, அது எப்பயும் அதுல அது மேலவங்கத்தான் பார்க்குது, அதை நொறுக்கிறது. தெளிவா சொல்றேன், தஸ்கியா, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறது, இது எல்லாருக்கும் தேவை. நான் சின்னவன், நான் என்கிட்ட நான் ஒன்றுமே இல்லை, என்னையால் ஒன்றும் செய்ய இயலாது, இது எங்களோட பேச்சிலையும் எங்களோட உள்ளங்கள்லையும் எங்களோட செயலையும் வெளியாகும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நாங்க ஏதோ நோன்பு காலங்கள் வந்த காலங்கள்ல அடிக்கடி இந்த அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகளை கேட்டு எங்களுக்கு நாங்க பாக்குறோம், நோன்பு போகக்கூடிய நேரத்துல பெரிய ஒரு கவலை ஏற்படுவது. ஏன்னா நல்ல சூழல்ல இருந்து, மஸ்ஜிதோட இருந்து, அமலோட இருந்து, இபாதத்தோட இருந்து, நல்ல காரியங்களில் ஈடுபட்டு அடிக்கடி பயான்கள் கேட்டு, புத்திமதிகள் கேட்டு ஒரு ஈமான் ஒரு இடத்துக்கு வந்துருக்கு. இப்ப அதெல்லாம் அப்படியே உள்படக்கூடிய நேரத்துல எங்களை அறியாமலேயே ஈமான் தீர போகுது. அதனால இப்படி இல்லாம நாங்க இந்த ஈமான் இந்த வளர்ச்சிக்கு, இந்த ஈமான் பலகீனமாகக்கூடிய நேரத்துல திரும்ப ஒரு உழைப்பு செஞ்சு அந்த ஈமான வளர்ச்சிக்கு நாங்க ஒரு முயற்சி செய்வோம். எப்படியோ நாங்க பாவிக்கக்கூடிய போனை டெய்லி சார்ஜ் பண்றோம், அதை பேச அது அப்படியே சார்ஜ் இறங்கி கொண்டே போகுது. இதே போல எங்க ஈமானும் அப்படியே பலகீனம் அடைந்து கொடுத்தா, நீங்க ஹதீஸ்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுடைய ஈமான புதுப்பிச்சுக்கோங்க நான் சொல்லலாம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க நல்லவங்களோட பழகுறது, நல்ல சூழல்களை உருவாக்கி கொள்றது, எங்களோட மாவோல ஒழுங்காக்கி கொள்றது, அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களே எங்களோட காலங்கள் நேரங்கள் கழியணும். எங்களோட பிள்ளைகளை ஒழுக்கமாக நல்லா வளர்த்துக் கொள்றது, எங்களோட தொழில் வியாபாரங்களை சுத்தமாக ஒழுங்காக ஆக்கிக் கொள்றது. எங்களோட தொழில் வியாபாரங்கள் ஆக முக்கியம். பொதுவா இங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைய மாற்றமான அமைப்புகள் ஏராளமா இருக்கு. சில நேரம் அங்க சம்பளம் கூட கிடைக்கிறாய், அவருக்கு இவ்வளவு கிடைக்கும், 10 பவுன் கிடைக்குது ஒரு ஆளுக்கு. ஆனா அங்க பல ஹராம்கள் கலந்த இடமா இருக்கு, பல ஹராம் இருக்குதாங்க. நல்ல விளங்குது எங்களுக்கு தெளிவா. இன்னொரு இடத்துல கொஞ்சம் பவுன் குறையதான் கிடைக்குது, 6 பவுன் தான் கிடைக்குது, அல்லது 7 பவுன் தான் கிடைக்குது. அங்கே விட 3-4 பவுன் ஒரு மனத்தியாரத்துக்கு குறைவா இருக்குது. ஆனா கண்ணியத்துக்குரிய மேலான சோழனே, அது பவுன் அதிகமா கிடைக்குது, அது அல்லாஹ் விரும்பாத இடம். இங்க அல்லாஹ் விரும்புறான் இத, ஆனா பவுன் குறைய கிடைக்குது. அல்லாஹ் இதுல பரக்கத் செய்வான், அதுல பரக்கத்தை இல்லாம.
பரக்கத்துள்ள பணம் தேவை, பவுன் தேவையா? பரக்கத்து இல்லாத பவுன் தேவையா? பரக்கத்துள்ள பவுன் தான் தேவை.